ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். சௌந்தர்யலகரியில் 78வது ஸ்லோகம். 77வது ஸ்லோகம் யமுனையை சொன்னார்கள். அப்போ யமுனையை சொன்னால் கங்கைக்கு கோபம் வராதா? ஏன்னா சகலத்ரி, அதாவது அவள் இவளுக்கு சகலத்ரி, சக்காலத்தின்னு நம்ம தமிழ் சொல்லிட்டு இருக்கோம். சககலத்ரி, சிவனின் அங்கமாக இருக்கக்கூடியவள் அல்லவா, என்னை சொல்லவில்லையே என்று கேட்பாள். அதனால் சங்கர பகவத் பாதர் அவளையும் சேர்த்து சொல்கின்றால். இங்கே கங்கையை சொல்வதாக உள்ளது. பார்ப்போம் ஸ்லோகத்தை. ஸ்திரோ கங்காவர்த்தஸ்தனமுகுல ரோமாவலிலதா கலாவாலம் குண்டம் குசும சரதேஜோஹுத புஜஹ ரதேர்லீலாதாரம் கிமபி தவ நாபிர்கிரிசுதே விலத்வாரம் சித்தே கிரிஷநயனானாம் விஜயதே. இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா, நகிலாகிய தாமரை முளைத்த தடாகம் போன்ற நாவிகளை உடையவளே என்று அம்பாளை காட்டுவதாக சங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கார். ஸ்திரே கங்கா வர்த்தஹ ஸ்தன முகுல ரோமாவலி லதா, ஒரே வார்த்தை அது. கலாவாலம் குண்டம் குசும சரதேஜோ ஹுதபுஜஹ ரதேர்லீலாகாரம் கிமபி தவ நாபி கிரிசுதே பிலத்வாரம் சித்தியே கிரிஷ நயனானாம் விஜயதே. அற்புதமாக எடுத்திருக்காரு. இதில் கிரிசுதே அப்படின்ற லாஸ்ட் வார்த்தை இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க முதல் வார்த்தையா. கிரிசுதே, கிரி என்றால் மலை, மலையத் வரசன் மகளே பெண்ணே என்று சொல்கின்றார். சுதே என்றால் இளம் கண்ணியே என்று பொருள். மலையத்தரசன் மகளே தவ உன்னுடைய, நாபிகி, நாபிகி என்றால் என்ன? நாபியானது, கங்காவர்த்தக கங்கை நீர் சூழலாக, கங்கை நீரில் சூழலாக, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வேர்ல்பூல் என்று சொல்வார்கள். இந்த கங்கை நதி என்ன பண்ணும்? ஹிமாலயத்திலிருந்து கங்கோத்திரியில் பிறந்து அது அப்படியே கடலில் கலப்பதற்கு முன்பு அங்கே சுழல்களாக, ஒரு சர்க்கிள் மாதிரி வட்ட வடிவில் சுழல்களாக மாறிவிடும், சுழலிட்டு செல்லும். அதை இங்கே சொல்கின்றார். ஸ்திரக, ஆனால் அசையாமல் இருக்கின்றதா. ஸ்தனமுகுலக, நகிலாகிய மெட்டுக்களுடைய கூடிய ரோமாவளி லதா. ரோமாவளினா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரோமம் என்றால் முடி, வலி என்றால் கொடி, அதாவது கொடி. ரோம வரிசையாகிய கொடி போன்ற கலசனா கலான கிழங்கு இருக்கும். அவாலாம் பத்யா குசுமச்சரனா, குசுமம் என்றால் அந்த மன்மதனை குறிக்கும். பூக்களை தன்னுடைய வில்லாக கொண்டவன் யார் என்றால் மன்மதன். அப்ப குசுமச்சரை என்றால் மன்மதனுடைய தேஜக என்றால் ஒளியாகிய. உதபுஜக என்றால் ஹுதம் என்றால் நெருப்பு. நெருப்பில் அவன் பஸ்மமாகிவிட்டான். எப்படி? குண்டம், ஹோமகுண்டத்தில் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த நெருப்பினால் அவன் ஹோமகுண்டத்தில் இட்ட ஆகுதியை போல அவன் நெருப்பாகிவிட்டான். அது உன்னுடைய விளையாட்டல்லவா என்று சொல்கின்றார். லீலாகாரம்னா என்ன? உன்னுடைய விளையாட்டு லீலாவாக நான் எண்ணுகின்றேன். கிரிஷ நயனானாம் சித்தே, பரமசிவனுடைய கண்கள் செய்த தவம் அதின் சித்தி அடைந்து விட்டான் இந்த மன்மதன். பிலத்வாரம், குகையின் துவாரமாக இருக்கக்கூடிய, கிமபி இன்னதொரு கூற முடியாத, விஜயதே விளங்குகின்றாயே தாயே. அதாவது பரமசிவன் மன்மதனை எரித்தார், ஆனால்
அப்படி மன்மதனை எரித்த அந்த கோவக்கனல் அனல் பொங்கும் அந்த கண்களை உடையவன் உன்னை காணும்போது பரமசாந்தியை அடைகின்றானே என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. இதற்கு சமமாக லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வார்த்தைங்க இருக்கு. நாபியாலவானா ரோமாவலி லதாபுலகு சப்பையி என்னும் வார்த்தைகள் இங்கே நினைவில் கூற வேண்டியது. லக்ஷ்மிதரர் தன்னுடைய பதிவில் இதில் சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். அதாவது மலையத்தரசன் மகளே என்று சொல்லும் ஸ்திர விநாசரஹிதः கங்காவர்த்தக கங்காயா அம்பாசாம் மமக என்று கங்கைக்கு ஒரு அற்புதமாக ஒரு அடைமொழி இடுகின்றார். எப்போதும் வற்றாத நதியாக இருக்கக்கூடிய அழியாத நிலையில் உள்ள கங்கை சூழ்ந்த இவள் போன்ற அம்பாளின் அழகு எப்போதும் அப்படியே இருக்கின்றது என்பதை காட்டுவதாக இங்கே எடுத்திருக்கின்றார் என்று சூச்சகப்படுத்துகின்றார். அப்ப இதனுடைய பத உரை எப்படி இருக்கும் என்றால், ஏ அம்பா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏ கிரிசுதே தவ நாபி ஸ்தித கங்காவர்த்தக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கங்காவர்த்தக ஸ்தன முகுல ரோமாவலி லதா கலாவாலம் குசுமசர தேஜோ உதபுஜக குண்டம். அப்படி ஒரே லைன், ஏன்னா அது ஒரே வார்த்தை, நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. ரேதேர் லீலாகாரம் கிரிஷநயனானாம் கிசித்தே பிலத்வாரம் கிமபி விஜயே அத்த லேகா லங்கானா. அதுக்கு என்னென்னதையும் அவர் ஸ்பிளிட் பண்ணுறாரு. அப்போ இதோடைய பொருள் எப்படி எடுத்துக்கணும்னா, உன் நாவி அழகிய நிலை பெற்ற கங்கையின் சுழல் போன்றும் ரோம வரிசை என்ற கொடிகளில் ஸ்தனங்களின் மொட்டுக்கள் தோன்றியுள்ளது. அந்த கொடிக்கும் இந்த பாத்தி மன்மதனின் தேஜசாகிய அக்னிகுண்டமாகிய ரதிதேவியின் விளையாட்டரங்கம். அங்கே மன்மதன் தங்குவதற்காகவும் ரதி உல்லாச வீடாகவும் அது உள்ளது. சிவபெருமானுடைய கண்கள் செய்த தவத்தின் பயனாக காமனையே அழித்த அந்த கண்கள் உன்னை கண்டதும் சிறப்பு மிக்கதாக மாறிவிட்டனவே என்று சொல்கின்றார். அப்ப இதுதான் ரொம்ப அழகான ஒரு வர்ணனையாகவும் நாம் கருத வேண்டும். இதில் ஹ்ரீம் என்னும் மந்திரம் உள்ளடங்கியதாக ஆனந்தகிரி சொல்கின்றார். அதில் அவருடைய அந்த லாஸ்ட் சான்ஸா படிக்கிற மட்டும் குசுமசர அப்படின்றதுல க்ளீம் என்னும் மந்திரமும், கங்கா ஸ்வரூபத்தில் ஒரு மந்திரமும், ஐம் கிரீஷத் என்ற இடத்தில் கிரிஷுதே என்பதில் ரேபமாகவும், ஓம் காம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஹ்ரீம் என்னும் மந்திரம் இதில் பிரயோக மீன்ஸ் மந்திரமாகவும் தந்திரமாகவும் உள்ளது என்பதை காட்டுகின்றார். அப்ப இதுல ஆனந்த கிரியா தான் ரொம்ப அழகா அவர் அதுல வியாக்கியானத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களிலும் ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் சில மந்திரார்த்தங்களும் உள்ளது என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.